அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா மெய்யோடு ஏனும் உயிரியல் தெரியா. இந்த நூற்பா மிக தெளிவாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யோடு ஏயினும் உயிர் இயல் தெரியா. உயிருடைய இயல்பு தெரியாது. எப்பொழுது? மெய்யோடு ஏயினும், அதாவது உயிர்மெய் எழுத்தாக உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வரும்பொழுதும் அந்த உயிர்மெய் எழுத்து உயிர் எழுத்துடைய இயல்பு தெரியாமல் காக்கப்படும். அதாவது உயிர்மெய் எழுத்துக்கு அந்த தன்மை என்பது உயிரெழுத்துடைய தன்மையில தான் அமைந்திருக்கும். மெய்யெழுத்துடைய தன்மை கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலியமா நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, மாத்திரை எடுத்துப்போம். மெய்யெழுத்து வந்து அரை மாத்திரை படிச்சிருப்பீங்க. உயிரெழுத்து குறில்னா ஒரு மாத்திரை. நம்ம இப்போ இதை மட்டும் எடுத்துப்போம். இப்போ ஒரு ககர ஒற்று, அது கூட ஒரு அகரம் சேருது. இப்போ இரண்டும் சேர்ந்து ககரமாக மாறுகிறது. இப்போ இந்த ககரத்துக்கு மாத்திரை அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாத்திரை. அப்போ அது எங்கிருந்து வருது அப்படின்னா, அகரத்திலிருந்து வருது. இது போன்று உயிருடைய இயல்புகள் உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்யாக மாறிய பிறகும் உயிருடைய இயல்பை தான் பெற்றிருக்கும் என்பதுதான் இதனுடைய இது. இதுல கூடுதலாக அப்ப என்ன மாதிரியான இயல்புகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எளிமையா புரிந்து கொள்வதற்கு பார்த்தீங்கன்னா, பாலசுந்தரம் ஐயாவுடைய உரையில அவர் சொல்வதை நம்ம இங்க எடுத்துக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையாக புரிவதற்கு அது உதவுகிறது என்பதுதான். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம இதை பார்த்தோம் இல்லைங்களா, மாத்திரை அதையே கூறுகிறார். மாத்திரை உயிர் என்ன மாத்திரையோ அதே தான் உயிர்மையும் பெறுகிறது. இரண்டாவது, உயிர் எப்படி ஒரு குறில் நெடில் தன்மை பெற்று இருக்கிறதோ அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப இந்த கா என்பது குறில், அகரம் குறில், அதனால இந்த காவும் ககரமும் குறில், இதே மாதிரியான தன்மையை பெறுகிறது. அதுக்கப்புறம் மூன்றாவதாக அவர் சொல்வது அளபடை தன்மை, அதனுடைய அளவெழுகின்ற தன்மை. இது எல்லாம் உயிர் எழுத்திற்கு என்னவாக இருக்கிறதோ அது போலவே உயிர்மெய் எழுத்திற்கும் பொருந்தும் என்பது அவர் கூறுகின்ற விளக்கம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது தமிழ் தாய்மொழியாக இருக்கிறதுனால இந்த இந்த நூற்பாக்கான செய்திகள் தெளிவாக புரியும்னு நம்புறேன். ஏதாவது ஐயம் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐயத்தை எழுப்புனீங்கன்னா அதற்கு திரும்ப நான் ஒரு காணொலியை அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப எளிமையான நூற்பா தான். இதில் ஒன்றும் கடினம் என்பதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த தன்மை, உயிரோடைய தன்மை என்ன அப்படின்னும் போது அது மாத்திரை, குறில் நெடில், அளவு எழுகின்ற தன்மை, இதை மட்டும் நம்ம நினைவில் வைத்துக்கொண்டா போகும். கண்டிப்பாக எளிமையான நூற்பா தான். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.